ஞானிகள் யாரும் வித்தியாசம் என்று நினைக்க வேண்டாம். அப்படி சொன்னால் அது குற்றம் வந்துவிடும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சித்தி பெற்ற புலத்தீசனும் புன்னாக்கீச்சரும் கௌதமரும் கலைகோட்டு முனிவரும் அகத்தியரும் பதஞ்சலி முனிவரும் சென்ற நூற்றாண்டில் சித்தி பெற்ற ராமலிங்கசாமி ஒன்றே. அத்தனை பேரும் ஒரே கொள்கை கடைபிடித்தவர்கள். உயிர் பிழைத்தை தவிர்த்தார்கள், புலால் மறுத்தார்கள், பசி தேலைகள் பசியாற்றினார்கள், அதுக்குரிய உணவு முறை தவத்துக்குரிய உணவு முறை உண்டார்கள், தினம் தியானம் செய்தார்கள். ராமலிங்கசாமிகளே நாயின் கடையனாகி என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் ராமலிங்கசாமி என்று சொன்னால் ஞானி ஆவார். உயிர் பிழைத்தை விடுத்தல், புலால் மறுத்தல், பசி தேலைகளுக்கு பசியாற்றுவித்தல், தினம் தியானம் செய்தல், விருந்து ஓசரித்தல், பண்பு நடந்து கொள்ளல், இதுதான் ஜீவகாரண்யம். ஆசான் கரூர் முனிவர் அவர்கள் தொண்டர்கள்லாம் ஞானி ஆவார்கள், சித்தர்கள் ஆவார்கள் என்று சத்தியம் சொல்லியிருக்கிறார். சித்தர் ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும்? கரூர் தேவா நீரே பெரியோர் என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று யார் ஒருவன் கேட்கின்றானோ அவனை சித்தனாவான். ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் 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 மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இந்த நூல் வெளியிடுவதற்கு நோக்கமே மனிதன் கடவுள் அடைய வேண்டும். மனிதன் கடவுள் அடைவதற்கு என்ன வேண்டும், அதுக்கு எந்த கொள்கை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை ஆசான் ராமலிங்க சாமிகள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ நாம் சாப்பிடுகிறோம் என்றால் அது உடம்பையை மட்டும் காப்பாற்றும். உடம்பை காப்பாற்றுவதற்கு சாப்பிடுகிறோம். உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண்யம் வேண்டும். ஜீவகாரண்யத்துக்கு என்ன பொருள்? உயிர் பிழைத்தை விடுத்தல், புலால் மறுத்தல், பசி தேலைகளுக்கு பசியாற்றுவித்தல், தினம் தியானம் செய்தல், விருந்து ஓசரித்தல், பண்பு நடந்து கொள்ளல், இதுதான் ஜீவகாரண்யம். அப்போ உயிர் பிழைத்தை விடுத்தல், புலால் மறுத்தல், பசி தேலைகள் பசியாற்றுவித்தல், விருந்து ஓசரித்தல், தினம் தியானம் செய்தல். யார் குறித்து தியானம் செய்வது? ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், திருஞான சம்பந்தர், அகத்தியர் போன்ற முனிவர்கள் திருவடியை பூஜித்தல். அவர் நாமத்தை சொல்வதே தவமாகும். மேலும் ஆசான் கரூர் முனிவர் அவர்கள் தொண்டர்கள்லாம் ஞானி ஆவார்கள், சித்தர்கள் ஆவார்கள் என்று சத்தியம் சொல்லியிருக்கிறார். சித்தர் ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும்? கரூர் தேவா நீரே பெரியோர் என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று யார் ஒருவன் கேட்கின்றானோ அவனை சித்தனாவான். ராமலிங்க சாமிகளே நாயின் கடையனாகி என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் ராமலிங்க சாமி என்று சொன்னால் ஞானி ஆவார். இப்படி ஞானிகள் நாம் சொல்லுகிறதான் ஞானி ஆவார். ஜென்மத்தை கடைத்தேற்று விரும்புகிறவர்கள் ஜென்மத்தை கடைத்தேற்று கொண்டு ஒரு திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். இப்போ சொல்லப்பட்ட அத்தனை ஞானிகளும் இப்போ சொன்னோம், ஞானிகள் யாரும் வித்தியாசம் என்று நினைக்க வேண்டாம். அப்படி சொன்னால் அது குற்றம் வந்துவிடும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சித்தி பெற்ற புலத்தீசனும் புன்னாக்கீச்சரும் கௌதமரும் கலைகோட்டு முனிவரும் அகத்தியரும் பதஞ்சலி முனிவரும் சென்ற நூற்றாண்டில் சித்தி பெற்ற ராமலிங்கசாமி ஒன்றே. அத்தனை பேரும் ஒரே கொள்கை கடைபிடித்தவர்கள். உயிர் பிழைத்தை விடுத்தார்கள், புலால் மறுத்தார்கள், பசி தேலைகள் பசியாற்றினார்கள், அதுக்குரிய உணவு முறை தவத்துக்குரிய உணவு முறை உண்டார்கள், தினம் தியானம் செய்தார்கள். இப்படி தினமும் ஒரு நாள் வீணாக்க மாட்டார்கள். ஜென்மத்தை கிடைத்த உண்பவர்கள் ஒரு நாள் ஒரு வினாடி வீண் போக மாட்டார். இமைப்போது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் போற்றினார். ஆக ஒவ்வொரு மனிதனும் ஜென்மத்தை கிடைத்த விரும்புகிறவர்கள் இந்த கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைய பொழுது காலையில் எழுந்திருக்கும் போதே 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். அது 5 மணிக்கு எழுந்திருக்கலாம். எழும்போதே விழுந்து வணங்க வேண்டும். யாரை வணங்க வேண்டும்? ஆசான் அகத்தியசியோ, நந்தியசனையோ, திருமூல தேவனையோ, காலாங்கிநாதையோ, போகதேவரையோ, புலிப்பாணி சித்திரையோ, சட்டமுனியோ, யார் எந்த மகானை வணங்கினாலும் சரி அருள் செய்வார்கள். ஒரு மகானை கூப்பிட்டால் 9 கோடி பேர் வருவார்கள். திருமூல தேவனாக இருந்தாலும் சரி அவர் சொல்வார், என்னவே நீலைக்கு எனக்கு முன் எதிரேறி முன் ஒரு தாழ்வலை
சொன்ன பேர் அறிந்திர அழைத்துவார் சூட்சமதை உனக்காக சொன்னோம்ப்பா. இன்ன கூறி என்ன வேண்டாம் ஏகமாக இருந்திருப்போம் அப்போ முன்னார். யாரை அழைத்தாலும் இப்போ ராமலிங்க சாமினா 9 கோடி பேரும் பார்ப்பார்கள். திருமொழி தேவா என்றால் 9 கோடி பேர் பார்ப்பார்கள். நந்தீசா என்றாலும் 9 கோடி பேர் பார்ப்பார்கள். ஏன்னா அந்த வர்க்கமே தனி வர்க்கம். அது அத்தனை பேரும் ஜென்மத்தை கடத்தி விட்டு கொண்டவர்கள். யார் நாமத்தை சொன்னாலும் சரி, கருவு தேவா என்றாலும் சரி, கல்லூரி சித்தர் என்றாலும் சரி, காகபூஜர் என்று சொன்னாலும் சரி, காசிப மகரிஷி என்றாலும் சரி, அல்லது கௌசிக மகரிஷி என்றாலும் சரி, யார் நாமத்தை சொன்னாலும் அத்தனை பேர் தெரியுது. ஆனால் மற்ற சிறு தெய்வங்களை வணங்கினால் தெரியாது. ஒரு நாமத்தை சொன்னால் 9 கோடி ஞானிகளும் யார் அவர், என்ன நோக்கம், எந்த நோக்கத்துக்காக அவனுக்கு அவர் அழைக்கிறார் என்று தெரியவர். ஆக ஞானி வணங்குகின்றவன் தான் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வான். அவர்கள் ஜென்மத்தை கடைத்து விட்டு கொண்டு கொண்டவர்கள். அவர்கள் எப்படி ஜென்மத்தை கடைத்து விட்டுக் கொண்டார்கள்? தன்னை வஞ்சிக்கக்கூடிய கொனைக்கேடுகளை நீக்கினார்கள். கொனைக்கேடுகள் எப்படி வரும்? கடவுள் படைக்கும் போதே தூள சூட்சமாக படைக்கிறான். அவ காமதேகம், தூள தேகம், சூட்சம தேகம். ஞான தேகம் உள்ளே இருக்கு, மேலே காமதேகம் இருக்கு. காமதேகத்துக்குள் ஞான தேகம் இருக்கு. ரெண்டும் சேர்த்து படைப்பதனால் கொனைக்கேடு வரத்தான் செய்யும். அவர் என்ன செய்கிறார்கள்? தவ முயற்சியால் காமதேகத்தை நீக்கி விடுகிறார்கள். காமதேகம் நீங்கினால் அப்போ இருட்டு நீங்கினால் இங்கே ஒளி இருப்பது போல், கடலை ஓடுத்து தோலை உரித்தால் இங்கே பருப்பு இருப்பது போல், உண்மை நீக்கினால் அரிசி இருப்பது போல், தீபம் ஏற்றினால் எது இருள் நீங்குவது போல். அவர் என்ன செய்கிறார்கள்? காமதேகத்தை நீக்கி விடுகிறார்கள். நம்மை வஞ்சிப்பது காமதேகம். சரி, காமதேகத்துக்கு காரணம் என்ன? பசி. பசிக்கு காரணம்னா இயற்கை. அப்போ இயற்கை என்ன செய்யுது? தேகம் தோற்றுவிக்கும் போதே பசியும் சேர்த்து தோற்றுவிக்கும். பசியை மட்டுமா தோற்றுவிக்கும்? பசியை தோற்றுவித்த அதே கடவுள் மனிதனுக்கு தேவையான சைவ உணவுகள், காய்கறிகள், கிழங்கு வகைகள், தானியங்கள், பழங்கள், இனி அநேகப்பட்ட சைவ உணவுகளை, தாவர உணவுகளை கொடுக்கிறான். பசியும் படைத்த கடவுள் உணவும் தருகிறான், உணவும் படைத்திருப்பான். ஆக அந்த அதன் காரணமாகத்தான் பசியால் தான் இந்த தேக வளர்ச்சி. பசி என்று சொல்லப்பட்ட தாய் இல்லை என்றால் இந்த தேகம் வளர முடியாது. பசி உணவு தந்தால் என்ன ஆகும்? அதை சத்த சக்தி பிரிக்கும். சத்த சக்தி உடம்பு, அது சத்த சக்தி உள்கருவிகரணங்கள் பிரிக்கும். அசக்தி வெளியே தள்ளும். சத்தை 76,000 நாடினம்பருக்கும் முறுக்கேற்றி விடும். 76,000 நாடினம்பருக்கும் சத்தை ஊட்டும், முறுக்கேற்றும். அந்த 76,000 நாடினம்பர் காரணமாக மனம், புத்தி, சித்து, அகங்காரமாகி அந்தரங்கள் இயங்கும். அதன் காரணமாக மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன் இயங்கும். ஆக 5 நாடு 9 கருவிகள். அப்போ 76,000 நாடினம்பர்களும் மற்ற கருவிகளை இயங்குவதற்கு உணவு தான் காரணம். உணவு உண்பதற்கு பசி தான் காரணம். ஆக இந்த தேகத்தினுடைய அமைப்பை கொண்டே உள் தேகமாகி ஞான தேகத்தை பெற வேண்டும். ஞான தேகம் பெறுவதற்கு தான் இந்த புற உடம்பு வைத்திருக்கிறான். கடலை விதைப்பான். ஆனால் முளைக்கும் போது கடலை தோளோடு வரும். விதைப்பது விதை, தூண்டுவது கடலை தோளோடு வரும். என்னையா அந்த விதைக்குள்ளே கடல் தோடும் இருப்பது போல இந்த உடம்புக்குள்ளவே, இந்த உடம்புக்குள்ளவே தோல் ஆகிய புற உடம்பு இருக்கும். அந்த தோல் நீக்கினால், கடலை தோல் நீக்கினால்